ஸோ இன்னைக்கு நாம பணத்தை பற்றி பேச போறோம். ஸோ எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி பணக்காரர் ஆகிறது, எப்படி அவ்வளவுதான், ஐஸ்வர்யவான் கிடையாது, பணக்காரர் ஆகிறது எப்படி அப்படின்றத பத்தி பேச போறோம். ஸோ எல்லாரும் உங்க தைத்த எனக்கு அனுப்பி வைங்க, நீங்க எல்லாம் பணக்காரங்களாயிடுவீங்க. ஓகே, எல்லாரும் 10ல் 1 கரெக்டா மாசமானா எனக்கு அனுப்பி வைங்க, நீங்க எல்லாம் பணக்காரங்க ஆயிடுவீங்க. அவ்வளவு எளிமையாக பணக்காரங்கள் ஆகிறது இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த மீட்டிங் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. 10ல் 1 நம்ம கொடுத்துட்டா அல்லது காணிக்கை தாராளமாகவோ கஷ்டத்தோடோ உற்சாக மனதோடோ எப்படியோ ஒண்ணு காணிக்கை கொடுத்தால் செழிப்பாவோம் அப்படிங்கிறது ஈஸியான விஷயமா நமக்கு தோணுதுன்னு சொல்லி சொன்னா அங்க சில சிக்கல்கள் இருக்குது, பிராக்டிக்கலான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் அதனால இன்னைக்கு கொடுக்கறத பத்தி நான் பேச போறது இல்லை, ஹவு டு கிவ் அப்படின்றத பத்தி நான் பேச போறது இல்லை. இந்த மணி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு ஒரு டேபு சப்ஜெக்ட் மாதிரி. ஒரு டேபு சப்ஜெக்ட்னா பேச விரும்பாத அல்லது பொது தளத்தில் பேசக்கூடாத ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது. நீங்க லைப்ரரி போனீங்கன்னா கீப் சைலன்ஸ் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க அங்கங்க. பார்த்துருக்கீங்களா? லைப்ரரி போயிருக்கீங்களா? போனவங்க கை வைத்துங்க. அமைதி காக்கவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுலயே சில பேர் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பேங்க்குக்கு போனீங்கன்னா இப்பதான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. மொபைலுக்கு முன்னால நீங்க போனீங்கன்னா, மொபைல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நீங்க போனீங்கன்னா அங்க கீப் சைலன்ஸ் போர்டு இருக்காது பேங்க்ல. ஆனா அவ்வளவு அமைதியா இருக்கும். பேங்க் வந்து கோயில் மாதிரி இருக்கும். உள்ள போனோடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அமைதியில் ஆயிடுவாங்க. பேசுறவங்க ரொம்ப தாழ்ந்த குரல்ல மெதுவா பேசுவாங்க. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்கு அரசியல் பேச அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கு அரசியல் பேச அனுமதி இல்லை. ஹோட்டல்ஸ்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பணத்தை குறித்து பேச அனுமதி இல்லைன்னு எங்கேயுமே போட்டது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், யாரும் பேச மாட்டாங்க. பணத்தை குறித்து பேசுகிறது அப்படிங்கிறது அவ்வளோ மனம் திறந்து பேசுகிற ஒரு விஷயமாக இல்லாம போயிடுச்சு. ஏன் இப்படியே சொல்லி வச்சிருக்கிறாங்களே, பெண்கள்கிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது, அவங்க சம்பளத்தை கேட்கக்கூடாது, அப்படிலாம் வந்து சொல்லி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மணி அப்படிங்கிறது ஒரு டேபு சப்ஜெக்டாக மனம் திறந்து பேசக்கூடாத ஒரு ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. அதனால்தான் சபைகள்ல அல்லது கிறிஸ்தவ கூட்டங்கள்ல பேசும் பொழுது இதை பத்தி பேசுறதுக்கும் எதிர்ப்பு இருக்கு, பேசாம இருக்கிறதுலயும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பணம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உலகத்துல பார்க்கப்படுது. இந்த பணத்தினாலதான் டிவோர்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுகிற விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல தான் அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. அநேகருடைய மன அழுத்தத்துக்கு காரணம் இந்த பண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசுறவங்க கூட அடிக்கடி என்ன சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ப்ராஸ்பரிட்டின்றது வெறும் பணத்தை பத்தி மட்டும் கிடையாது, பணத்தை குறித்தது மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது எப்படின்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது அப்படின்னு சொல்றோம்ல, கிறிஸ்தவன்றது மதம் கிடையாது, மார்க்கம் அப்படிங்கிறோம். ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பா அது ஒரு மதமாக தான் செயல்படுகிறது. அதுபோல ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயம் உண்மையிலேயே பணம் மட்டும் கிடையாது. செல்வம் அப்படிங்கிறது ஒரு 16 வகை செல்வம் இருக்குது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்படி அந்த 16 வகை செல்வம் இருக்குது. அதுல ஒரு வகை வந்து இந்த பணம். ஆனா இந்த பணம் இருந்தாதான் மற்ற 15 ஆசீர்வாதங்களையும் பெற முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய அளவிற்கு
சூழ்நிலை வந்து இந்த இந்த உலக சூழ்நிலை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பணம் தான் எல்லாம், பணத்தை சார்ந்துதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு எல்லாருமே நம்பக்கூடிய அளவிற்கு ஒரு உலக சூழலை நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலதான் பணத்தை பத்தி பேசுறதுன்றது முக்கியமானதாக இருக்குது. அது ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை. பணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், மிராக்கிள் மணி வந்தது, பேங்க்ல பணம் வந்தது, அந்த மாதிரிலாம் நீங்க சாட்சி கேட்டிருப்பீங்க. அல்லது கர்த்தர் என் கடன் அடைச்சாரு, அது மாதிரி நிறைய சாட்சிகள் நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து அற்புதம். இவைகள் எல்லாம் அற்புதங்கள். இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. நான் வந்து சூப்பர் நேச்சுரல்ஸை நம்புற ஆளு. மிராக்கிள்ஸை இன்றைக்கு வரைக்கும் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த மிராக்கிள் அப்படிங்கிறத சார்ந்து நாம வாழக்கூடாதுன்றதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம மிராக்கிள்ஸை சார்ந்து வாழக்கூடாது, அற்புதங்களை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம இருக்கக்கூடாது. அற்புதங்கள் அப்படிங்கிறது வந்து ஃபார் பிலோ லிவிங், ஒரு இதுதான் நம்முடைய வாழ்க்கையா வாழணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு கீழான ஒரு வாழ்க்கை தான் இந்த அற்புதங்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. அற்புதங்கள் நம்பி வாழ்ற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சில பேர் தப்பா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப பெரிய ஆவிக்குரியவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும், ரொம்ப ஜெபம் பண்ணி கர்த்தரோட எசைஞ்சு கர்த்தருக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ஒரு அற்புதம் செய்வாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு கர்த்தர், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், அல்லது கர்த்தர் என்கிட்ட சத்தமா பேசினாரு, அல்லது இவங்க கிட்ட சத்தமா பேசினாரு, என்கிட்ட கூட சத்தமா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறவங்க உண்டு. சில பேர்லாம் பவுல்கிட்ட பேசின மாதிரி கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு. பவுல் குதிரையில போகும்போது கர்த்தர் கீழே தள்ளி விட்டு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறவங்க உண்டு. ஆனா அவ்வளவு சத்தமா பேசணும்னா நாம ஏற்கனவே ஒரு பேசினத கேட்க முடியாதவங்களா இருக்கிறவங்கள்ட்ட தான் அவர் சத்தமா பேசுறாரு. காதலர்கள் சத்தமா பேசுறது இல்ல. காதலர்கள் ரொம்ப மெதுவா பேசினா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிடுது. யாருக்கு சத்தமா பேச வேண்டியிருக்குதுன்னா, யாருக்கு செவிடா இருக்குதோ அவங்களுக்கு சத்தமா பேச வேண்டியிருக்கு. அது போல அற்புதங்கள்ல வாழ்றோம் அப்படின்னு சொல்றது ஃபார் பிலோ லிவிங். அது இல்ல நம்முடைய வாழ்க்கை முறை. இந்த பணத்தை குறித்து நான் ஏற்கனவே 2 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். செழித்திருங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகமும், கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற ஒரு புஸ்தகமும். அந்த கடன் இல்லாத வாழ்க்கை புஸ்தகத்துல அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய கூட இருந்த ஒரு ப்ராஃபட் வந்து எப்படி கடனால செத்து போனாரு, அவருடைய மனைவி அவர்கிட்ட வந்து வர்றாங்க, அவர்கிட்ட வந்து உம்முடைய ஊழியக்காரன், உங்ககிட்ட ஊழியம் செஞ்சவனுடைய மனைவி நானு, இப்ப என் பிள்ளைகளை அடிமைகளா கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனே ஜெபம் பண்ணி அற்புதங்களை செய்யல, அவளை சில வேலைகளை செய்ய சொல்றார், சில ப்ராசஸ் சொல்றார். போ பக்கத்துல உள்ள பானையெல்லாம் வாங்கு, முதலாவது உன்கிட்ட என்ன இருக்குது, உன் வீட்டுல என்ன இருக்குதுன்றத முதல்ல சொல்லு, அப்படிலாம் கேட்டு அதற்கப்புறமா அற்புதங்களை செய்யறார். அற்புதங்கள் அவளுக்கு நடைபெறும்படியாக அந்த ப்ராசஸ் நடக்குது. எப்படி நீங்க வந்து தசம பாகங்கள் கொடுப்பதின் மூலமாக, அல்லது கொடுப்பதின் மூலமாக, அல்லது ஊழியங்களுக்கு கொடுப்பதின் மூலமாக எப்படி நீங்கள் வந்து பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்கிற கூட்டம், சொல்கிற ஒரு கோர்ஸ் இது இல்லை. இது பணத்தை பற்றி எப்படி நாம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பணக்காரங்கள் ஆகிறது, எப்படி நடைமுறையாகவே நாம் செல்வந்தர்களாக மாற முடியும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். நம்ம நல்லா இருக்கணும்ன்றது நம்முடைய விருப்பம். நம்முடைய விருப்பமா அது இருக்கிறதுனால அது கடவுளுடைய விருப்பமும் கூட. கடவுளும் நாம நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. கடவுள் யாரும் கெட்டு போகணும்னு விரும்புறது இல்லை. யாரையுமே அவர் கெட்டு போகணும்னு விரும்புறது இல்லை. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், இவன் வந்து என்ன நம்பிட்டான் அதனால நல்லா இருக்கணும்னு அப்படி யோசிக்கிறவர் இல்லை கடவுள். நான் நம்புற கடவுள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, மழையை பெய்ய பண்ணி, ஆழ பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. அவருடைய சப்போர்ட்டர்ஸை விசேஷமா ஆசீர்வதிக்கிறாரு, மற்றவங்களை ஆசீர்வதிக்கல, அப்படி கிடையாது. எப்படி இந்த பூமியை ஆசீர்வதித்தார், இந்த பூமியை ஆசீர்வதிச்ச பிறகு
ஒவ்வொரு முறையும் விதை அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அதனாலதான் யார் விதைச்சாலுமே அந்த விதை முளைக்கிறதுக்கு காரணம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால. இந்த கோட்பாடுகளை நம்ம புரிந்து கொண்டோம்னு சொல்லி சொன்னா, எப்படி பணத்தை குறித்து கற்றுக்கொள்கிறது முக்கியம் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிய வரும். எப்படி எல்லா காரியங்களையும் குறித்து கற்றுக்கொள்கிறோமோ அது போல பினான்சியல் லிட்ரேச்சர், பினான்சியலா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நாம கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கறத நமக்கு புரியுது. சோ 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் டெஸ்பரேட் பீப்புள். இந்த மிராக்கிள் நம்புற மக்கள் பொதுவாகவே டெஸ்பரேட்டா இருப்பாங்க. எப்படின்னா எப்படியாவது, அப்படி அதுதான் அவங்களுடைய வார்த்தை, அதுதான் அவங்களுடைய தேசிய கீதம். எப்படியாவது ஆண்டவரே, எப்படியாவது இந்த கடன்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வரும், எப்படியாவது என் வாழ்க்கையை நல்லாக்கிருங்க. இந்த எப்படியாவது அப்படின்னு சொல்றவங்க டெஸ்பரேட் குரூப்ல வர்றாங்க. ஏதாவது அற்புதங்கள் நடந்து இவர்களுடைய ஈடுபாடே இல்லாமல் ஏதாவது ஒன்று இவருடைய சக்திக்கு மேலாக ஒண்ணு நடந்து அப்படி அவங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நம்புறவங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குரூப். அவங்க லைஃப் ஹேப்பன்ஸ் டு தெம். இந்த வாழ்க்கை அவர்களை நடத்துகிறது. இந்த வாழ்க்கை எங்கேயோ அவங்களை இழுத்துக்கிட்டு போகுது. கீழே தூக்கி போட்டு மிதிக்கும், சில சமயம் மேல தூக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை என்ன தருதோ அதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. வாழ்க்கை என்ன தருதோ வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல, அப்படிதான் நடக்குது, வேற வழி இல்லை அப்படி நம்புறவங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது அவர்களை விட்டு வெளியே இருந்து ஏதோ ஒன்று அவங்களை நடத்துது. அதான் லைஃப் ஹேப்பன்ஸ் டு தெம். அது நாள் பார்க்கிறவங்களா இருக்கலாம், நட்சத்திரம் பார்க்கிறவங்களா இருக்கலாம், ஆவிகளை நம்பலாம், சாத்தான் சோதிக்கிறதா சொல்லலாம், கடவுள் ஆசீர்வதிக்கிறதா சொல்லலாம், ஏதோ ஒண்ணு சொல்லலாம். ஆனா எல்லாமே அவர்களை விட்டு வெளியே நடக்கிறத தான் அவங்க மீன் பண்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க கட்டுப்பாடுல உள்ளவங்களாக கருத மாட்டாங்க. வேற ஏதோ ஒண்ணு தலையெழுத்து. சில பேர் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் கடவுள் எழுத்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் பிசாசின் போராட்டம்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் பிறந்த சமயம் சரியில்லைம்பாங்க, நாலு நட்சத்திரம் அதெல்லாம் நம்புறவங்க. எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒன்று தங்களை வெளியிருந்து நடத்துகிறதாக நம்புறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கதான் மிராக்கிள டிபெண்ட் பண்ணி வாழ்றவங்க. அவங்க இன்னொன்னு ரொம்ப நம்புறாங்க, விதைச்சா அறுத்துடலாம் அப்படின்னு நம்புறாங்க. விதைச்சா அறுத்துடலாம். ஏன்னா நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரின்சிபல் என்னன்னா விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும், விதைப்பும் அறுப்பும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னு இந்த விதைப்பும் அறுப்போம் அப்படிங்கிற பிரின்சிபல் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இந்த 2வது குரூப் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க லைஃப் ஹேப்பன்ஸ் பை மீ அப்படி நம்புறவங்க. வாழ்க்கை என் மூலமா என்னால் நடைபெறுகிறது. அவங்கதான் இமேஜினேஷன், பாசிட்டிவ் கன்ஃபஷன், மெடிடேஷன், லேர்னிங், ட்ரைனிங் இதுல எல்லாம் கவனம் செலுத்துவாங்க. எப்படி கற்பனை செய்யணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி சில உத்திகளை பயன்படுத்தி தியானம் செய்யணும், எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறது. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் நடக்குது. நாம தப்பு தப்பானதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வேற மாதிரி திருப்புனா தேவையானதை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது வார்த்தைகள் மூலமாக, தியானங்கள் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக, இதெல்லாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக வாழ்க்கையை நாம நடத்த முடியும். நம்முடைய கப்பலுக்கான சுக்கம் நம்ம கிட்ட தான் இருக்குது, அது வேற ஒருத்தர் இல்ல.
அந்த சுக்கானை நான் எப்படி திருப்புறனோ அப்படி என் வாழ்க்கையை திருப்பிக்க முடியும் அப்படின்னு நம்புறவங்க. அவங்க ஒரு விஷயத்த நம்புறாங்க, விதைத்தான் அறுப்போம், ஆனா இந்த விதைப்புக்கும் அறுப்புக்கும் நடுவுல தண்ணி ஊத்துறதுன்னு ஒண்ணு இருக்குது. அப்பல்லோ நட்டான், நானோ நீர் பாய்ச்சினேன், தேவனோ விளையச் செய்தார். 3 ஸ்டேஜ் சொல்றாரு. இதுல இந்த நடுவுல உள்ளது நம்ம மறந்துட்டோம். எப்படி இயேசுவினுடைய பிறப்பையும் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலையும் நினைக்கிற அளவுக்கு இயேசுனுடைய வாழ்க்கைய நாம நினைக்கிறது இல்லையோ, அது போல இது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நடுவுல ஒரு விஷயத்த மறந்துட்டோம். விதைச்சா அறுத்துட முடியாது. விதைச்சு தண்ணி ஊத்தி பாதுகாத்து அது பூச்சிகள்கிட்ட இருந்து மிருகங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் அதை பாதுகாத்து நடுவுல கொஞ்சம் வேலை இருக்குது. விதைச்சிட்டாலே அறுத்துட முடியாது. விதைத்த பிறகு பல வேலைகள் செய்தால் அறுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஏற்கனவே புரிஞ்சிருந்திருப்பாங்க, அல்லது இன்னைக்கு அதை புரிந்து கொள்வாங்க. சோ இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு நீங்க எல்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவீங்க அப்படி கிடையாது. மீட்டிங் முடிஞ்சோடனே நீங்க எல்லாம் பணக்காரங்கள் ஆகிடுவீங்க அப்படின்னா இப்ப மீட்டிங்கை முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆசை நீங்க எல்லாம் பணக்காரர் ஆகணும்ட்டு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம் தானே, டக்கு நீங்க பணக்காரர் ஆக முடியும்னா. அப்படிலாம் மேஜிக் வேண்ட் வச்சு ஒரு மந்திரக்கோல்ல தட்டி உருவாக்குகிற விஷயமாக நான் இதை பார்க்கல. சோ எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளுங்க. V2 mom, இதுதான் பிரின்சிபிள். V2 mom, V2 MOM, V2 mom. விஷன். ரெண்டாவது V வேல்யூ. விஷன், வேல்யூ, மெத்தட், ஆப்ஸ்டக்கிள்ஸ், மெஷர்மெண்ட். 5 காரியங்கள் சொல்லியிருக்கேன். V2 அப்படின்னு சொன்னா 2 V வரும், அதுதான் V2. விஷன், ரெண்டாவது வேல்யூ, அப்புறம் MOM, மெத்தட், ஆப்ஸ்டக்கிள்ஸ், மெஷர்மெண்ட். V2 mom. சோ இது பணத்திற்கு மாத்திரமல்ல, உங்க லைஃப்ல எதுக்கு ஒண்ணுக்கும் இந்த 5 விஷயங்களையும் நீங்க யோசித்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். விஷன் என்னது? முதலாவது, வாட் டு ஐ ரியலி வாண்ட்? உண்மையிலே எனக்கு என்ன தேவைப்படுகிறது? அதான் ஃபர்ஸ்ட். வாட் டு ஐ ரியலி வாண்ட்? ரெண்டாவது வேல்யூஸ். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் வாட் ஐ வாண்ட்? முதலாவது எனக்கு என்ன வேண்டும், ரெண்டாவது ஏன் எனக்கு அது வேண்டும், ஏன் அது எனக்கு அவ்வளவு முக்கியம். பணக்காரன் ஆகணும், அது ஃபர்ஸ்ட். ஏன் பணக்காரன் ஆகணும், அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, ஹவு கேன் ஐ கெட் வாட் ஐ வாண்ட்? இதுதான் மெத்தட். எனக்கு வேண்டியதை நான் எப்படி பெறப்போகிறேன்? பணக்காரர் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பேங்க்ல கொள்ளையடிக்கிறது ஒரு வழி, மெத்தட் தானே. ரெண்டாவது, பணக்கார பொண்ணையோ பணக்கார பையனையோ கல்யாணம் பண்றது ஒரு வழி, அது ஒரு மெத்தடு. சரிங்களா? ஆனா ஒருத்தர் இப்படி சொன்னாரு, if you want to be a millionaire, marry a millionaire and also marry a million problem அப்படின்னாரு. மில்லியனரை கல்யாணம் பண்ணும்போது கூடவே சேர்ந்து மில்லியன் ப்ராப்ளத்தையும் கல்யாணம் பண்றோம் அப்படின்னாரு. ஆனா அது மெத்தட். தவறான வழி இருக்குது, சரியான வழி இருக்குது, நேர்மையான வழி இருக்குது. நீங்க எந்த வழியில அதை செய்ய போறீங்க? So method. அடுத்தது obstacles. What is preventing me from achieving what I want? நான் எதை விரும்புகிறேனோ
அதை பெற முடியாமல் எது என்னை தடை செய்கிறது? இதை கண்டுபிடிங்க. What is preventing me from achieving what I want? அடுத்தது இறுதியாக, how do I measure if I am succeeding in what I want? நான் விரும்புகிறதை அடைந்து விட்டேன் என்று எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? என்ன நடந்துச்சுன்னா நான் விரும்புறது நடந்துருச்சு, நான் விரும்புறதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு என்ன மெஷர்மெண்ட்? எதை வச்சு நீங்க மெஷர் பண்ண போறீங்க? எவ்வளவு பணம் வந்தா நீங்க உங்களை பணக்காரன்னு சொல்லுவீங்க? இப்ப யாராவது பணக்காரர் இருக்கீங்களா? கை வைத்த முடியுமா? யாராவது பணக்காரர் இருந்தீங்கன்னா? விசுவாச பணக்காரர்லாம் இல்ல, அதெல்லாம் நான் கேட்கல. விசுவாசத்துல நான் பணக்காரரு, கர்த்தர் அவருக்குள்ள என்னை ஆசீர்வதித்து உன்னதங்களில் வைத்திருக்கிறார், அதெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு, எனக்கு பணக்காரன்னா முதல்ல என்னன்னு தெரியும், நான் பணக்காரன் தான். 2 வி, ஒரு எம், ஒரு ஓ, ஒரு எம். முதல் வி விஷன், 2வது வி வேல்யூ, 3வது எம் கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா பயம் போயிடும், நிம்மதி வந்துடும். இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை, மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாய் தெரிவதில்லை. The lack of clarity what you want is the real problem. நம்ம அதனாலதான் இதுதான் நமக்கு தேவைன்னு நினைச்சு அதை தேடி அதை அடைஞ்ச பிறகுதான் தெரியுது, ஓ இது நமக்கு தேவையில்லை போல் இருக்கு, நம்முடைய தேவை வேற அப்படின்னு. இதுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வாங்குறோம், ஒரு விஷயத்த அடையிறோம், அதுல நம்மளால ஏன் திருப்தியா இருக்க முடியலன்னா உண்மையிலே அது நம்முடைய தேவையாக இருந்தது இல்லை. ஏதோ பக்கத்துல உள்ளவங்க வச்சிருந்தாங்க அல்லது அது இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நம்ம நினைச்சோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அதை தேடணுமே தவிர அதை அடையிற வரைக்கும் அது தெரியறது இல்லை இதுதான் நம்முடைய தேவைன்னு சொல்லிட்டு. அந்த அன்சர்டனிட்டி தான் பாருங்க. ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அந்த சர்வேல 1000 பேர்ல 2 பேருக்கு தான், 1000 பேர்ல 2 பேருக்கு தான் அவருடைய வாழ்க்கையில என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்கிற ஒரு கிளியர் ஐடியா இருக்கு. நான் வெற்றியின் திறவுகோல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புஸ்தகம் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தூண்டுதலா இருந்தது என்னன்னா, இந்த ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கண் பார்வையற்ற 2 பேர் வந்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கத்தும் போது அவர் அவங்கள பார்த்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்பார். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அதை வாசிக்கும் போது என்னடா இயேசு கிறிஸ்து இப்படி கேட்கிறாரு, கண்ணு தெரியாத 2 பேர் வந்து கெஞ்சறான்னா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுவும் இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு ஆண்டவர், அவர் வந்து மனுவர் எடுத்து வந்தவர், அவர் தெரிஞ்சுக்க வேணாமா? கண்ணு தெரியாத 2 பேர் கத்துறான்னா கண் பார்வை அடையணும்னு தானே கேட்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேணாமான்லாம் நான் யோசித்துருக்கிறேன். ஆனா தேவன் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உனக்கு என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? என்னால எது வேணா செய்ய முடியும், நான் ஆண்டவர், நான் என்ன வேணா செய்ய முடியும். ஆனா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? வாட் யூ வாண்ட்? அதான் தேவன் கேட்கிற முக்கியமான ஒரு கேள்வி. அதுலதான் நமக்கு கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. உண்மையிலே நம்ம எதற்கு பின்பாக போறோம், ஏன் நமக்கு இது வேணும், இந்த கேள்விகள் தான் உங்களை வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளவும் பணத்தை பெற்ற பிறகு நிம்மதியா இருக்கவும் செய்யற முக்கியமான கேள்விகள். அடுத்த 2 கேள்வி. why do you want to be rich? இதை நீங்க எழுதிக்கோங்க, பிறகு நீங்க பதில் எழுதி அப்படியே இதுக்கெல்லாம் நீங்க பதில் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். why do you want to be rich? நீங்கள் ஏன் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? 2வது, what does being rich means to you?
பணக்காரரா இருப்பதென்றால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன? பணக்காரரா இருக்கிறதுனா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நான் ஒருத்தருடைய ஜப்பான்ல உள்ள ஒரு ஆத்தருடைய புக் வாசித்தேன். அவர் இந்த பணத்தை பத்தி எழுதுறதுக்காக நிறைய பேரை இன்டர்வியூ பண்றாரு. அப்படி இன்டர்வியூ பண்ணும்போது பெரிய பெரிய பணக்காரங்களை இன்டர்வியூ பண்றாரு. அப்ப அவர் போய் முதல்ல கேட்கிற கேள்வி, ஆர் யூ ஃபீலிங் ரிச் அப்படின்னு சொல்லி. பெரிய பணக்காரங்க அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க, நீங்க ரிச்சா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நான் எங்க பெரிய ரிச், எனக்கு இன்னும் அந்த ஃபீல் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, என்கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் கூட இல்லை, அப்புறம் நான் எப்படி பணக்காரன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அடுத்தவங்க கிட்ட போறாரு, அங்க போனா அவர்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்குது. சோ அவர்கிட்ட இவர் கேட்கிறாரு, நீங்க ரிச்சா ஃபீல் பண்றீங்களான்னு. எங்க என்கிட்ட இருக்கிற ஹெலிகாப்டர் 2 சீட் ஹெலிகாப்டர், ஒரு 4 சீட் இருக்கிறதா வேண்டாமா? ஹெலிகாப்டர் இருந்தா போதுமா? அதுல என்ன 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. யாருமே ரிச்சாவே ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபீலை தான் நம்ம பைபிள்ல கண்டெம்ப்ட்னு சொல்றோம். அதாவது திருப்தி அப்படிங்கிறது இந்த ஃபீல் சொல்றோம். இது ஆன பிறகுதான் நம்ம ஃபீல் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. இப்பவுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். எப்ப நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா, நமக்கு பணக்காரரா இருப்பதுன்னா என்ன அப்படிங்கறத நீங்க தீர்மானத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, நிம்மதியா இருக்கிறதா, சக்சஸ்ஃபுல்லான குடும்பம் வைத்திருக்கிறதா, அல்லது புகழோட வாழ்றதா, அல்லது பெரும் பணத்தோட இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பணம், இதெல்லாம் நம்ம கிளியரா கொண்டு வரும். எனக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மீனிங் சொல்லணும். பணக்காரங்களா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சில இடங்கள்ல பிடிக்கிறாங்கல்ல, சில இடங்கள்ல பணம் பிடிச்சி மணி ஹேசிட்னு சொல்றாங்க. அப்படியே அடிக்கடி காமிக்கிறாங்க. ஐடில போய் ரைட் அடிச்சு, இதுதான் பணமா, இதுதான் பணக்காரங்களானா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டு டூ வாட் யூ வாண்ட். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை உங்களால் செய்ய முடியுமானால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். அதற்கான நேரம், டைம் ஃப்ரீடம் தான் ரிச்சினுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன். நான் சம்பாதித்துதான் வாழணும் அப்படின்னு இருக்கும்போது, எதை நான் விரும்புறேனோ அதை நான் செய்ய முடியாது. நான் வேலைக்கு போகலாம், எனக்கு இன்னைக்கு பணம் வராது. நான் ஒரு 10 வீடை போய் விசிட் பண்ணலன்னா எனக்கு வேண்டிய பணம் எனக்கு வராது. அந்த மாதிரி நான் வேலை செய்துதான் சம்பாதிக்க வேண்டிய சூழல்ல இருக்கும்போது, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இன்னைக்கு ஒரு 4 நாள் வெளியே போயிட்டு வரலாம்னு யோசிக்கிறேன், அல்லது ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு என்னால முடியல அப்படின்னு சொன்னா, சில பேர் பாருங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்ச நேரம் அவங்க தூங்க முடியாது. அவங்க நினைச்ச நேரம் ஒரு சின்ன நேப் எடுக்கணும்னா முடியாது. அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரி அவங்களை அப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்க. தூக்கத்துல கூட அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். சோ அது ரிச் கிடையாது. அட் வாட் ஏஜ் டு யூ திங்க் யூ வில் பிகேம் மில்லியனர்? நீங்கள் எப்பொழுது லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரர்களாகவோ எந்த வயதிலே ஆவீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சும்மா ஒரு வயசை போட்டுருங்க. இப்ப எழுதின உடனே ஒரு வயசை போட்டுருங்க, ஏதோ ஒரு வயசு. அதாவது இப்போ உங்களுக்கு 20 வயசுனா நீங்க 18 போடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் போடணும். டைம் மிஷின் கண்டுபிடிக்காத காரணத்தினால நீங்க முடிஞ்ச வயசை போடாதீங்க. ரெண்டாவது, how much money do you need to create the life and lifestyle you want? எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்க ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்கல்ல, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு பணம் தேவை நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கிறேன். நீங்க கூட இதுக்கு எனக்கு சாட்சியாக இருக்க முடியும். என்னன்னு சொன்னா, அப்படி வாழணும் இப்படி வாழணும் பிரதர் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க ஆசைப்படுறோம், அதுக்கு என்ன காஸ்ட், அதுக்கு என்ன பிரைஸ் நம்ம பே பண்ணணும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் நம்ம அதை அடையிறதே இல்லை. சும்மா அது ஒரு விருப்பமாவே இருக்குதே தவிர, அது ஒரு விஷஸா இருக்குதே தவிர விஷனா மாறுறது இல்லை. ஏன்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் நம்ம பே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை.
சோ இந்த 4 கேள்விகள் நீங்க பதில் சொல்லணும். ஒன்னு, why do you want to be rich? ரெண்டாவது, what does being rich means to you? பணக்காரர்கள் என்று சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இப்பதான் நீங்க மெஷர் பண்ண முடியும். அதை அடைஞ்சிட்டீங்கன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு?